ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் சாண்டில் சோப் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த சோப் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாமா, யார் யார் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லோரும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிக வருஷமாக இருக்கக்கூடிய இந்த சோப் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1916 வந்து நம்மளோட கவர்மெண்ட் சோப் ஃபேக்ட்ரியில், அதுவும் இந்தியாவோட முதல் சாண்டில் சோப்பாக வந்து இது உருவாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, பியூர் சாண்டில் ஆயில். ஸோ இது எல்லாம் தான் வந்து அதிகமாக எல்லோரும் இந்த சோப் வந்து விரும்பி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இந்த மைசூர் சாண்டில் சோப்பில் வந்து இன்க்ரீடியன்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து பியூர் சாண்டில்வுட் ஆயில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த சோப்போட மெயின் ஹீரோ. அதாவது ஸ்கின் டோன் வந்து ஈவனாகவும், பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் வந்து கம்மியாகவும், ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஆயில் வந்து சோப்பாக மாற்றுறதுக்கான மெயினான இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் கிளிசரின் வந்து ஸ்கின் மாய்ஸ்சருக்காகவும், அண்ட் வெஜிடபிள் ஆயில் அதாவது பாம் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் மாய்ஸ்சரைசிங் ஃபீலுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக வருஷம், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த சோப் வந்து பழமையான ஒரு சோப். இதுதான் இந்த சோப்போட மெயின் அட்வான்டேஜாக வந்து இருக்குது. இந்த மைசூர் சாண்டில் சோப்பில் வந்து 100% சாண்டில்வுட் ஆயில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிக வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சோப் வந்து இருக்கனால அதிகமாக எல்லோரும் ட்ரஸ்ட் பண்ணி இந்த சோப் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சோப்பில் வந்து டிஎஃப்எம் வந்து 80% இருக்குது. அதாவது இது என்ன அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், அதாவது சோப்பில் இருக்க ஒரு எண்ணெய். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு சாஃப்ட்னஸ், மாய்ஸ்சர், ரிச்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து டிஎஃப்எம் வந்து 80 இருக்கனால இது வந்து ஒரு கிரேட் 1 குவாலிட்டி சோப். அதாவது டிஎஃப்எம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சோப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு வந்து நல்லா ஃபோம் வந்து கொடுக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் ஸ்கின்க்கு நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். ப்ளஸ் இது ஒரு சாண்டில்வுட் ஆயில் அப்படிங்கிறத இதுவே பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ கண்டென்ட் வைஸ் இந்த மைசூர் சாண்டில் சோப்பில் வந்து நேச்சுரல் கிளிசரின் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளிசரின் அப்படிங்கிறது வந்து ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட். அதாவது ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு குவாலிட்டி சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கிளிசரின் வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டால் தான் ஸ்கின் வந்து சாஃப்டாக வந்து ஸ்டே ஆகும். நம்ம ஒரு சில கமர்ஷியல் சோப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கிளிசரின் வந்து ரிமூவ் பண்ணி வேறு எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். பட் இந்த மைசூர் சாண்டில் சோப்பில் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால தான் இந்த சோப் வந்து இப்போ வரைக்கும் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது டைட் ஆகாமல் ஹைட்ரேட்டிங்கான ஃபீல் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மைசூர் சாண்டில் சோப் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஏன்னா பிஹெச் லெவல் வந்து நார்மலோட அதிகமாக இருக்குது. பிஹெச் லெவல் வந்து 5.5 இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக வந்து இருக்கும், ட்ரை ஃபீல் அந்த மாதிரி இருக்காது. மற்றபடி இது வந்து அதிகமாக இருக்கனால ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ட்ரை ஃபீல் ஆகலாம், பர்னிங் சென்சேஷன், இல்லைனா ஸ்ட்ரெச் மாதிரி ஒயிட்டாக இருக்கலாம், இல்லைனா இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, இல்லைனா பர்னிங் இல்லை, இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரையாக மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்ட மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் சாண்டில் சோப் வந்து ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைனில் ஈஸியில் அவைலபிளான ஒரு ப்ராடக்ட். ஆன்லைனில் வந்து நீங்கள் சிங்கிள் சோப் இந்த மாதிரி வாங்கும்போது 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் இருக்குது. இது வந்து நீங்கள் 40லேருந்து 60 ருபீஸ்க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே வந்துருக்கு. சொல்லப்போனால் இது 100% பியூர் சாண்டில்வுட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கின்க்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து பிரைட்டனிங் கொடுக்கும். மற்றபடி ஆக்னே பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். நேச்சுரலாகவே ஸ்கின்க்கு லைட்டாக ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ட்ரஸ்டடான ஒரு சோப் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மைசூர் சாண்டில் சோப் பேக்கெட்டுக்கே ஒரு ராயல் லுக் வந்து இருக்குது. சோப் ஸ்மெல் ரொம்பவே கிளாசிக்காகவும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் பேக் ஆஃப் 5, 6 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 100 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர்கிட்ட ஸ்டில் ஃபேவரட்டாக இருக்க இந்த மைசூர் சாண்டில் சோப் ரிவ்யூ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த தாரா ஸ்பீக்ஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.